கொங்கு நாட்டு அரிசி பருப்பு செய்யலான்னு இருக்குதுங்க. அந்த அரிசி பருப்பு வந்து அரசாங்க பொரியல் செய்யலான்னு இருக்கிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் பருப்பு போட்டு துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேனுங்க. 1 மணி நேரம் ஊற வச்சு நான் கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 வரமிளகா, கருவேப்பில்லைங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம், இது சீரகம், மிளகுங்க, அதை பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சீரகம் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் மிளகுங்க. ரெண்டையும் வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு. நீங்கள் கொஞ்சம் சேர்த்தியே போட்டு பொடி பண்ணி வச்சிட்டிங்க, இந்த கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வேகிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் ஊற்றுறேன் நான். உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் கடலெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்குது. அரிசி பருப்புனா கொஞ்சம் எண்ணெய் இல்லாத நல்லாயிருக்கு. நீங்கள் மழை காலத்துக்குலாம் அரிசி பருப்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கடுகு பொரிட்டுங்க. 2 வரமிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வதங்கிடுச்சுங்க வெங்காயம். பாதி வதங்கிடுச்சு, ரொம்ப வதக்க வேண்டாம். பாதி வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்க உப்பு போட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் வதக்கணுங்க. வதங்கிடுச்சு தக்காளி. தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். ஊற்றிக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் போடுவேன் மிளகாத்தூள். குழம்பு வீட்டில் அரைக்க குழம்பு மிளகாத்தூளுங்க. அது கொஞ்சம் மணமாக இருக்கும். நீங்கள் வேண்டாட்டி விட்டுடலாங்க. வரமிளகாயோடு விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சுங்க. நம்ம அரிசி போட்டுடலாம். பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம சீரகம், மிளகு நுணுக்கி வச்சுட்டோம் இல்லைங்களா, பொடி பண்ணி, அதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொதிக்கிறப்ப இது போட்டு மூடிச்சிடலாங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு 3 விசில் வச்சுருங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. லைட்டாக மீடியம் அளவு வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். அரிசி பருப்புக்கு காம்பினேஷன் ரசாயனிக்காய் பொரியல் செஞ்சுக்கலாங்க. எண்ணெய் கடுகு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுந்தருக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்கங்க. கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனு, உளுந்தருக்கு 1/2 ஸ்பூனு பொரிட்டுங்க. 2 வரமிளகா போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து பொரிஞ்சிச்சு. நம்ம இது போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். அதை வதங்கி வச்சு ரசாயனிக்காய் போட்டுக்கலாங்க. அது தேவையான உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போடுறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். தூள் போட்டுக்கலாம். இப்படி பரட்டி விடுங்க. கொஞ்சம் சிம்மிலே வச்சு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 மணி மூடி ஊற்றி 2 நிமிஷம் வந்துடுச்சு. தண்ணியெல்லாம் சுண்டிச்சு பாருங்க. இப்படி எடுத்து கட் பண்ணிங்கன்னா, கட் ஆகிடுச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தங்க. தேங்காய் போட்டுக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்க, பரிமாறிடலாம் இடத்துல. அரிசி பருப்புக்கு ரசாயனிக்காய் போயிட்டு காம்பினேஷன். கொஞ்சம் நெய் வச்சுக்கலாம். கொஞ்சம் தயிர் வச்சுக்கலாங்க. நீங்கள் அரிசி பருப்புக்கு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தயிர் வச்சு ஊற்றி சாப்பிட்லாங்க.
திடீர்னு விருந்தினர்களே வந்துட்டாங்க சொந்தக்காரரு, நம்ம டக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அதனால் டக்குன்னு ஒரு அரிசி பருப்பு ஊற வச்சு நம்ம தாளிச்சு விட்டுடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.